Students, exercise number 2.12, sum number 10 na given la இந்த values கொடுத்துட்டாங்க. See log x to the base y by y minus z that is equal to log y to the base z minus x is equal to log z divided by x minus y. இது எல்லாமே ஈக்குவலா இருந்ததுன்னா x y z உடைய வேல்யூ 1 அப்படி சொல்லி ப்ரூவ் பண்ணி சொல்லிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம்மா. நம்ம கவனி ஃபர்ஸ்ட் இந்த log of சொல்யூஷன் எழுதுறேன். சொல்யூஷனா log of x to the base y minus z இருக்கா சரி log தனியா எடுத்துறது log of x divided by y minus z ரெண்டுமே ஒண்ணா தாங்க is equal to log of y to the base z minus x is equal to log of z to the base x minus y அப்படின்னு இருக்கு. ஓகே see இப்போ மேல ஒரு நம்பர் இருக்குன்னு வெச்சுக்கோ z ங்கிறது ஒரு 10 ன்னு இருக்கட்டும் கீழ இருக்கிறது எனி நம்பர் இப்போ 2 ன்னு இருக்கட்டும் அப்ப 10/2 ல ஒரு ரிசல்ட் வரும் இல்லையா சோ இந்த z க்கு நியூமரேட்டருக்கு டினாமினேட்டருக்கு ஏதாவது நம்பர் ஃபில் பண்ணோம்னா டெஃபினட்டா நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும் அந்த நம்பரை நம்ம கான்ஸ்டன்ட் அப்படி சொல்லி வச்சுக்கலாம் ஓகேவா அந்த நம்பர் என்னன்னு தெரியாது அதனால கான்ஸ்டன்ட் வச்சிருக்கேன் சோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் ஃபோர்த் டேர்ம் நாலுமே ஈக்குவலா இருக்கு ஓகேவா இப்போ ஒண்ணொண்ணா ஈக்குவல் பண்ணிடலாம் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் அந்த கான்ஸ்டன்ட் ஈக்குவல் பண்ணலாம் இப்போ log of x divided by y minus z is equal to constant அதே மாதிரி இந்த செகண்ட் டேர்மையும் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் பண்ணா log of y divided by z minus x வந்து கான்ஸ்டன்ட் ஈக்குவல் அதே மாதிரி log of z divided by x minus y உடைய வேல்யூ கான்ஸ்டன்ட் ஈக்குவல் அப்படினு கிடைச்சிருக்கு ஓகேவா ரைட் இப்போ log of x அப்படியே வச்சிட்டா இந்த y minus z அந்த சைடு எடுத்து போனா k into y minus z அப்படினா அதே மாதிரி இங்க log of y அப்படியே வச்சிட்டா இந்த டினாமினேட்டரை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து போனா k into z minus x அப்படினு மாறிடும் ஓகேவா சிமிலர்லி இந்த தேர்ட் ஒன்னா log of நியூமரேட்டர் z அப்படியே வச்சிட்டா இந்த டினாமினேட்டரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனா k into x minus y அப்படினு மாறிடும் ஓகேவா சோ இது இப்ப எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணலாம் therefore log x உடைய வேல்யூ என்ன k into y ky minus k into z kz அதே மாதிரி இங்க log of y உடைய வேல்யூ என்ன y உடைய வேல்யூ k into z kz minus k into x kx or xk எழுதிடலாம் அடுத்து log of z உடைய வேல்யூ என்ன log of z is equal to k into x kx minus k into y minus ky ஓகேவா ரைட் இப்போ இந்த log x LHS எல்லாம் ஆட் பண்ணலாம் இது LHS log x plus இந்த LHS log y plus இந்த LHS third part உடைய LHS log z இந்த மூணையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் ky minus kz plus kz minus kx plus இங்க kx minus ky அப்படியே கிடைக்கும் ஓகே எதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் log x plus log y plus log z னா அது log of x y z அப்படினு எழுதிடலாம் ஓகே is equal to ஒரு plus ky ஒரு minus ky ஒரு minus kz ஒரு plus kz ஒரு minus kx ஒரு plus kx எல்லாமே கேன்சல் ஆயிட்டா 0 அப்படினு இருக்கும் ஓகேவா ரைட் இப்போ இந்த பேஸ்ல ஏதாவது வேல்யூ இருக்கணும் log of x y z இருந்தா பேஸ்ல ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கணும் எந்த வேல்யூ இல்லைனா நம்ம அந்த இடத்துல எக்ஸ்போனன்ஷியல் வேல்யூ e அப்படினு சொல்லி எடுத்துக்கலாம் ஓகேவா பேஸ்ல e இருக்கு அப்படி சொல்லி எடுத்துக்கலாம் சரியா ரைட் இப்போ அடுத்ததா இதோட கண்டினியூட்டியை இந்த ஸ்டெப்ல எழுதுறேன் இந்த ரெண்டு ஸ்டெப் போதும் கடைசி என்ன பார்த்திருக்கோம் log of x y z to the base e equal to log of x y z to the base e is equal to 0 அப்படினு கிடைச்சிருக்கு ஓகேவா இப்போ logல இருந்தா வேல்யூவை ஷோ பண்ண முடியாது அதனால எக்ஸ்போனன்ஷியலா கன்வர்ட் பண்ணனும் அப்படினு திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் இப்போ இந்த log கேன்சல் பண்ணா என்ன ஆகும் இந்த log கேன்சல் பண்ணா இங்க இருக்கிற பேஸ் இந்த ரைட் ஹேண்ட் சைடு உடைய பேஸ் ஆயிடும் சோ ரைட் ஹேண்ட் சைடுல பேஸா மாறிடும் இந்த 0 வந்து மேல பவர் போய்டும் பவர் 0 ஆயிடும் இந்த LHSல x y z மட்டும் இருக்கும் ஓகேவா therefore x y z உடைய வேல்யூ is equal to e power 0 anything power 0 னா அதோட வேல்யூ 1 ஓகே
இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ends are proved அப்படின்னு சொல்லி இந்த சம்மை முடிச்சிடலாம். ஓகே, வேல்யூ ஆஃப் xyz is equal to 1 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் தட் xyz is equal to 1 ப்ரூவ் பண்ணிட்டோம்.